அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமையல் செய்ய போகிறோன்னா, மட்டனை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எதுவுமே வணக்க தேவையில்லைங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான மட்டன் சாப்ஸ் ரெடி பண்ணிடலாம். மட்டனை உப்பு மஞ்சளில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த மட்டனை சேர்த்திக்கிறேன். கூட மீடியம் சைஸ் ஆனியன் 2 நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 4, கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. மல்லி இலை, வரமல்லி அம்மியில் வச்சு கொரப்பாக தட்டி எடுத்துருக்கேங்க, அது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன். வெந்தயம் 1/4 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இதுக்கு சேர்த்த வேண்டிய மசாலா எல்லாமே நம்ம குக்கரில் சேர்த்தியாச்சுங்க, அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டைமே எடுத்துக்காதுங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 5லேருந்து 6 விசில் விடுங்க. நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். இது ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க. நம்ம இது சைடிஷாக எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, புரோட்டா, நான் எதுக்கு வேணாலும் சைடிஷாக சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 5 விசில் விட்டாச்சு. நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் சாப்ஸ் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.